நம்ம நாட்டோட மிகப்பெரிய கணக்கெடுப்பு ஏப்ரல் 1 இருந்து ஆரம்பமாகுது. 2023ல சீனாவை முந்தி இப்போ உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இந்தியா மாறி இருக்கு. இந்த 140 கோடி பேரையும் ஒருத்தர் விடாம கணக்கெடுக்க போறாங்க மத்திய அரசு. இந்த 140 கோடி பேர்ல நீங்க யாரு, உங்க வீட்ல என்னென்ன வசதிகள் இருக்கு, நீங்க என்ன வேலை செய்றீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கதான் இந்த மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. வழக்கமா 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு கடைசியா 2011ல நடந்தது. 2021லயே நடக்க வேண்டியது, ஆனா கொரோனா காரணமா தள்ளி போயிடுச்சு. இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு 8வது முறையா ஆரம்பமாகுது. இந்த முறை ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுதான். மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது ஆபத்தான்னு பார்த்தோம்னா, பொருளாதார வல்லுநர்கள் இதை ஒரு பெரிய வாய்ப்பா தான் பாக்குறாங்க. மற்ற நாடுகள்ல வயசானவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு வரப்போ நம்ம நாட்டுல இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது ஒரு பெரிய எக்கனாமிக் அட்வான்டேஜ். நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு சரியான கல்வி, வேலை வாய்ப்பு திட்டமிட இந்த தகவல்கள் அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கூட்டத்தை உருவாக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு அரசாங்கம் நம்புறாங்க. இது எப்படி நடக்கும்ன்றத பார்க்கலாம். இந்த வேலை 2 கட்டமா நடக்கும். முதல் கட்டம் ஏப்ரல் 1ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 30 வரைக்கும் நடக்கும். உங்க பகுதிக்கு வர அதிகாரி உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீடு மாடி வீடா இல்ல கூரை வீடா, வீடு யார் பேர்ல இருக்கு, குடிநீர் கழிப்பறை வசதி இருக்கா, நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க, டிவி இன்டர்நெட் இருக்கா, இப்படி சுமார் 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. 2ஆம் கட்டத்துல தான் மக்களோட சமூக மற்றும் பொருளாதார விவரங்களை சேகரிக்க போறாங்க. இதுலதான் உங்க படிப்பு, வேலை மற்றும் மிக முக்கியமா ஜாதி விவரங்களை சேகரிக்க போறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி இப்போ பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. தகுதி உள்ளவர்களுக்கு அரசு உதவி மற்றும் இடஒதுக்கீடு போய் சேர இது முக்கியம்னு ஒரு தரப்பும், ஜாதி அரசியல் வந்துடும்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. 2011ல ஜாதி விவரங்கள் எடுத்தும் அதை சரியா வெளியிடல. ஆனா இந்த முறை டிஜிட்டலா எடுக்கிறதால விவரங்கள் சீக்கிரமாவே வெளியாகும்னு ஆணையர் மிருத்யுட் ஜெயக்குமார் நாராயணன் சொல்லியிருக்காரு. இந்த கணக்கெடுப்பு மாநிலத்துக்கு மாநிலம் வேற வேற நேரத்துல நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டுல ஜூலை 17ல இருந்து 31 வரை ஆன்லைன் பதிவு செய்யலாம்னு திட்டமிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ல இருந்து 30 வரை அதிகாரிகள் நேர்ல வருவாங்க. புதுச்சேரியில மே 17ல இருந்து 31 வரை ஆன்லைன் பதிவும், ஜூன் மாசம் நேரடி கணக்கெடுப்பும் நடக்கும். மேற்கு வங்கத்துல இன்னும் இதுக்கான அறிவிப்பு வரல. நீங்க செய்ய வேண்டியது இதுதான். நீங்க அதிகாரிகள் வர வரைக்கும் காத்திருக்க தேவை கிடையாது. அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சென்சஸ் இணையதளத்துல போய் நீங்களே உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 16 இலக்க அடையாள எண் வரும். அந்த எண்ணை அதிகாரிகளிடம் காட்டினா போதும். ஆதார், ஓட்டர் ஐடி மாதிரி எந்த ஆவணமும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரம்மாண்ட பணிக்காக நாடு முழுக்க 31 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. நீங்க கொடுக்கிற தகவல்கள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சட்டப்படி இந்த தகவல்களை நீதிமன்றத்துல கூட ஆதாரமா பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லா தகவல்களும் என்கிரிப்ட் செய்யப்பட்டு பாதுகாப்பா சேமிக்கப்படும். இந்த கணக்கெடுப்பு வெறும் எண்ணிக்கை கிடையாது. தொகுதி மறுவரையறை பண்றதுல இருந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தரது வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த தரவுகள் தான் ஆதாரம். அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த தகவல்கள் ரொம்ப முக்கியம். அதனால வீட்டுக்கு வர அதிகாரிகள் கிட்ட சரியான தகவல்களை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.